ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டேசியா பிவியூஸ். இன்றைக்கி டேட்டு 28/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் நேற்று மாலை 3 மணியுடன் முடிவடைந்தது. நேற்று மாலை 3 மணி நிலவரப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிற தகவலினுடைய அடிப்படையில் இதுவரை 72,500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதில் 72,500+ அப்ளிகேஷன்ஸ் சப்மிட்டட் ஸோ ஃபார். அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே அடக்கம். இதில் இந்த தகவல் அப்படிங்கிறது சரியான தகவல் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. தமிழ்நாட்டில் குவாலிஃபை ஆன, அதாவது பாஸ் மார்க், நீட் பாஸ் மார்க் வாங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 61,306, 61,306. ஆனால் விண்ணப்பித்தோருடைய எண்ணிக்கை 72,500க்கும் அதிகமானோர். அந்த 72,500+ அப்படிங்கிறது கூடுதலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு டிஎம்இ தரப்பில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற்போல் மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி, கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டு, சென்டாக்கு உள்பட அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இது இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி. நீட் தேர்ச்சியாளர்களை காட்டிலும் எம்பிபிஎஸ் விண்ணப்பதாரர்கள் அதிகரிப்பு. இது இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன பிறகு கிடைத்த தகவல். தமிழகத்தில் நிகழாண்டு எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலாக 13,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கேண்டிடேட் பாஸ் பண்ணாங்களோ, இந்த பாஸ் அப்படிங்கிறது இந்த 50th percentile 40th percentile நீட் ரிசல்ட் வரும்போது உங்களோட ஸ்கோர் கார்டில் அந்த பாஸ் மார்க், எலிஜிபிள் மார்க் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்களோ அதை விட கூடுதலாக 13,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நிர்வாக இடங்களுக்கு வெளிமாநிலங்களை சார்ந்தவர்கள் விண்ணப்பித்ததாலும், இப்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களை தவிர்த்து பிற மாநிலத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்டாக்கில் பாண்டிச்சேரியில் நம்ம தமிழக மாணவர்களும் அப்ளை பண்ணுவாங்க. அதே போல் தமிழ்நாடு உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கிற மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கிற மாணவர்களும் பிற மாநிலத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இது ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்குது. ஸோ நிர்வாக இடங்களுக்கு வெளிமாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் விண்ணப்பித்ததாலும், நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே விண்ணப்பத்தை தொடங்கியதாலும், இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். எலிஜிபிள் ஆகாதவங்க, அதாவது நீட்டில் பாஸே ஆகலை, ரிசல்ட்டு லேட்டாக தான் எனக்கு தெரிய வந்தது,
என்னோடய மார்க்கு பாஸ் மார்க் வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எலிஜிபிள் மார்க்கை விட என்டிஏ கொடுத்துருக்கிற எலிஜிபிள் மார்க் பாஸ் மார்க் வந்து கூடுதலாக இருக்குது. அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த எண்ணிக்கை, இந்த டிஃபரன்ஸ், டேட்டா மிஸ்மேட்ச் ஆனது இதன் காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 13,999 கிட்டத்தட்ட 14,000 சீட்ஸுக்கு இந்த 2026-27 கல்வியாண்டில் ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. அதன்படி அதாவது இந்த கரண்ட் அகாடமிக் இயரில் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி, ஜூன் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன், அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா ஜூலை 23 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஜூலை 23 நிறைவடைந்தது. அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,761 கேண்டிடேட்ஸும், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 40,761 கேண்டிடேட்ஸும், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 29,727 கேண்டிடேட்ஸும், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி நிலவரப்படி 70,488 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு 2 நாட்கள் மறுவாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த அவகாசம் நேற்றுடன், அதாவது திங்கட்கிழமை நேற்று வந்து 27/7/2026 மாலை 3 மணி வரை அந்த கால அவகாசம் இருந்தது. அதன் காரணமாக இந்த 2 daysல 2100 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அப்போ இந்த 2 days எக்ஸ்டென்ஷனில் 2100 கேண்டிடேட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையானது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையை விட, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நீட் குவாலிஃபை ஆனாங்களோ அந்த எண்ணிக்கையை விட அதிகம். இது குறித்து மாநில மருத்துவ கல்வி இயக்கக அதிகாரிகள் கூறியதாவது, தமிழகத்தில் நீட் மறுதேர்வு 1,08,000 பேர் எழுதினர். அதாவது ரீநீட் எக்ஸாமை வந்து 1,08,000 கேண்டிடேட்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அதில் 61,306 கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ச்சி அடைந்திருந்தனர். தமிழ்நாடு சார்பாக 61,306 பேர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஆனால் இதுவரை கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 72,500. அப்போ 61,306, 72,500. அப்போ கூடுதலாக எத்தனை பேர்? 13,000 பேர், கிட்டத்தட்ட 13,000 பேர் குவாலிஃபை ஆனவங்களை விட அதிகமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதை வந்து டிஎம்இ சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தேர்ச்சி பெறாதவர்கள் விண்ணப்பித்ததாக கருத முடியாது. தேர்ச்சி பெறாதவர்களும் இதுக்கு ஒரு காரணம். ஆனால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்ற மாநிலங்களில் பணி நிமித்தமாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். அவங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ அவங்க இருந்திருக்கலாம். நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா. இப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது வேறு மாநிலத்திலிருந்து இப்போ அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்ற மாநிலங்களில் பணி நிமித்தமாக இருக்கும்போது அவர்கள் அந்த மாநிலங்களில் தேர்வு எழுதலாம். தற்போது மருத்துவர்களுக்காக விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று வெளிமாநிலங்களை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் உள்ள, அதாவது அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள். இதன் காரணமாகவும் எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடுதலாக வருவதற்கு வாய்ப்புள்ளது. எதுவாக இருந்தாலும் மாணவர்களின் சேர்க்கையின் போது பூர்வீக இருப்பிடச் சான்று, அதாவது நேட்டிவிட்டி வந்து வெரிஃபை பண்ண பிறகு தான் அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலித்து வருகிறோம். விரைவில் கலந்தாய்வு நடவடிக்கைகள் தொடங்கும். அதாவது விரைவில் ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு பிரிவினருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு
ஆஃப்லைன் கவுன்சிலிங் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அப்போ தான் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி, இந்த டேட்டா உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு கட்டண சேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.